ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சவுத்நாத் சமையல். இன்னைக்கு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. என்ன கறியை மூணு வெரைட்டியாக வெட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்று வந்து சுக்கா பண்ணுறதுக்கு, ஒன்று மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு. ஈரல் மட்டும் போட்டு பசங்களுக்காக ஒரு வறுவல் பண்ணலான்னு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சுக்காவுக்கு நம்ம வெறும் கறியை மட்டும் ஒரு டம்ளர் சேர்த்து குக்கரில் வைக்க போகிறோம். வெறும் கறியாக கழுவிட்டு தான் அறுத்தேன், அதனால எலும்பு சேர்க்காம தான் வைக்கணும். இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளையும் சேர்த்த பிறகு குக்கரை மூடி ஒரு 4 விசில், உங்கள் குக்கர் எப்படியோ அந்ததுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோடது நான் 4 விசில் விட்டாலே கறி நல்லா வெந்து வந்துடும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய்க்கு லைட்டாக காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 6 வத்தல் சேர்த்துக்கோங்க, மிளகா வத்தல். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சே வருங்க, இதோட வாசனை வரும். அந்த வாசனை வர்ற அளவுக்கு இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சையாக சேர்த்தா அதோட பச்சை வாசனை எல்லாம் அடிக்கும், அதனால தான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்து இதை பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டு வர போகிறோம். இப்போ பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, அதை ஒரு இலையவே 2 பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இதை வதக்கிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கறிக்கு உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 2 பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இது கூடயே ஒரு 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியையும் விழுதாவே சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச கறியை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 4 விசில் விட்டுருந்தேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், கறி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இந்த கறியை எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். கறி நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம இதை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றணும், இந்த கறி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம அந்த கறி தண்ணியை எடுத்து திருப்பி இதில் லைட்டாக ஊற்றி தான் நம்ம இதை வதக்க போகிறோம். பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இதை எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டு எல்லாவோட ஃப்ளேவரும் இந்த கறியில் இறங்கும். அதனால தான் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு, அந்த மசாலா தூளை தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 1.5 ஸ்பூனு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். நான் இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இது காரம் இருக்காது காஷ்மீர் மிளகாய் தூளில். இது நான் வந்து ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கறி தண்ணியை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுக்கிற போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வந்து அப்படியே வெந்து வரணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நான் தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நம்மளுக்கு ஹோட்டல் சைடில் மட்டன் சுக்கா ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 4 கிராம் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயம் வதங்கின சூட்லேயும் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த சூட்லேயே தான் வச்சுருக்கோம். நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ 1½ டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிற போகிறோம். மட்டன் குழம்புக்கு கசகசா சேர்த்து பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் மதுரை சைடு வந்து கசகசா இல்லாமல் மட்டன் குழம்பே வைக்க மாட்டாங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். வீட்டிலேயே அரைச்ச மட்டன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்டில் தான் இத்தனை மசாலா எல்லா ஐட்டமும் நம்ம சேர்த்துட்டோம். மிக்ஸி சாரை எடுத்துகிட்டு ஒரு அரை முடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கலாம். 2 பச்சை மிளகா. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். அது வதக்கி ஆற வச்சு தான் நம்ம அரைக்கணும். அதனால நல்லா ஆறிடுச்சு. அதையும் இந்த மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். தேங்காய் இருக்கிறதுனால திப்பி திப்பியாக அரைக்கக்கூடாது. நல்லா வலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு கடற்பாசி, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ மட்டனு, மீதி 1/2 கிலோவை தான் நான் சுக்கா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் பட்டவுடனே அது போய் ஒட்டும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு எவ்வளோக்கு அளவு மட்டன் சிக்கனுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போல அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில், வெங்காயம், அந்த மசாலாவை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். குக்கரில் வச்சா நமக்கு உடனே ரெடி ஆயிரும். அதனால நான் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறதுக்காக குக்கரில் வச்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் மட்டனை வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு பண்ணலாம். இப்போ நான் ஒரு 2 தக்காளியை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூடயும் நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுவும் நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். ஏன்னா வீட்டு மசாலான்றப்ப கலர் வரல. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 விசில் இல்லாட்டி 3 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வாசனைக்காக புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் கொத்தமல்லி போடாமல் இதில் புதினா சேர்த்துருக்கேன். சூப்பரான மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் மதுரை ஸ்டைலு மட்டன் குழம்புங்க. இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.